அன்பர்களே, இந்த பதிவில் நாம் பஞ்சபூத இறை தத்துவமும் உடல் இயக்க சூட்சுமமும் என்பது பற்றி பார்ப்போம். நமது ஆதிசமயம் ஆசீவகம் அறிந்திட அதன் சீவ ஒளியியல் 5 உண்மைகள் 9 ஒளிக்கதிர்கள் தெரிந்திட ஆசீவக அறிவரெனும் சித்தர் ஞானம் தெளிந்திட அவர்தம் அருங்கலை தமிழ் சோதிடம், தமிழ் ஓகம், தமிழ் மருத்துவம், ஐம்பச்சி வைத்தியம், தமிழர் அரசியல் அனைத்தும் கற்றிட மீட்டிட மக்களிடம் சேர்த்திட தமிழ்ச்சுடர் வலையொலி உறுப்பினராகி ஆசீவகம் சுடரொளியை பின்தொடருங்கள். நமது தமிழ் சித்தர்களாகிய ஆதி 11 சித்தர்கள் அனைவரும் மூச்சு பயிற்சியை ஒரு கலையாக பயின்று அதில் தேர்ச்சியுற்று அட்டமா சித்திகளையும் அதன் மூலம் வீடு பெற்று அமர நிலையையும் அடைந்தார்கள். மூச்சை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற இந்த முறைகள் சித்தர்களால் முக்தி என்ற இலக்கை அடைவதற்காக கடைபிடிக்கப்பட்டது. அவர்களின் வழி நின்று நமது அடுத்தடுத்த தலைமுறையினர்களுக்கு இக்கலை போதிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் புலனடக்கம் இல்லாமல் தியானம் செய்ய முடியாது. ஆகவே மனதினை அலைபாய விடாமல் புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். தியானத்தில் சமாதி நிலை மிகவும் முக்கியமானது. அட்டாங்க யோக மார்க்கத்தில் மற்ற 7 யோக நிலையை கடைபிடித்த பின்பு 8வதாக வருவது இந்த சமாதி நிலை. சமாதி நிலை என்பது நினைவு நிலைக்கு அப்பாற்பட்ட நிலை ஆகும். இதை பேரின்ப நிலை, தன்னை மறந்த நிலை என்றும் கூறலாம். ஒரு மனிதன் நல்லோர்களை சார்ந்து இருக்கும்போது அவர்களின் உறவால் அவனுக்கு பற்றின்மை உண்டாகும். இப்பற்றின்மையால் அவனுக்கு மதிமயக்கம் நீங்கும். மதிமயக்கம் நீங்கும்போது அவனுக்கு அசையாத உண்மை விளங்கும். எவன் ஒருவனுக்கு இந்த அசையாத உண்மை விளங்குகிறதோ அதுவே அவனுக்கு சீவன் முக்தி நிலை. இந்த நிலைக்கு வந்தவனுக்கு ஆடை ஒரு பொருட்டல்ல, அதுவும் தேவையற்ற சுமைதான். அவன் பாவமும் புண்ணியமும் அற்ற நிலையில் இருப்பான். அவனே பித்தன், அவனே அறிவன், அவனே சித்தன். இதுபோன்ற தவ ஓக மார்க்கத்தில் பயணிக்கும் ஒருவன் தனது புலன்களால் 5 பூதங்களை உணர முடியும். 5 பூதங்களாகவே இறைவன் இருக்கிறான் என்பதையும் உணர முடியும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற இந்த 5 பூதங்களாக உள்ள இறைத்தன்மையே நமது புலன்களாகவும் நமது உள்ளமாகவும் நமது உயிராகவும் உள்ளது. நமது உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு செயலை செய்கிறது. இந்த உறுப்புகளுக்கு எல்லாம் ஆதாரமாக உயிர் உள்ளது. நமது உடம்பில் 7 தாதுக்கள் உள்ளன. அவை எலும்பு, நரம்பு, இரத்தம், மாமிசம், மச்சை, மூளை, சுக்கிலம் ஆகும். மச்சை என்பதை எலும்பின் உட்திசு என்றும் சொல்லலாம். இந்த 7ம் சேர்ந்ததே விந்து ஆகும். இந்த விந்துவே மானிட வித்து ஆகும். இதனை விதை முத்து என்றும் சொல்லலாம். இரத்தம் சுத்தம் அடையும் போது மாமிசமும் மச்சையும் சுத்தமாகும். மச்சையின் சுத்தியினால் எலும்பு, நரம்பு, மூளை போன்றவைகள் சுத்தமாகும். மச்சையில் உள் மெட்டபாலிசம் என்ற ஆற்றல் இருந்து இந்த வேலையை செய்கிறது. ஆக்கமும் லயமும் ஒன்று சேரும்போது உறுதி உண்டாகிறது. இந்த உறுதியின் நிலைப்பாட்டில்தான் மூளை வேலை செய்கிறது. மூளை தெளிவாக வேலை செய்யவில்லை என்றால் மனக்குழப்பம் உண்டாகும். மூளை சுத்தமாக இருந்தால் மனதுக்கு சூட்சும புத்தி அதிகமாக இருக்கும்.
பஞ்ச பூதத்தோடு தொடர்புபட்டது சூட்சுமம். இதற்கு காரணமாக இருப்பது உள்ளுணர்வு ஆற்றல். மூச்சு பயிற்சியின் மூலம் மூச்சை தலைக்கு ஏற்றி வைத்து கொண்டால் மூளை நன்றாகவும் தெளிவாகவும் நாம் விரும்பும்படியும் வேலை செய்யும். ஆகாயம் என்பது நாம் பார்ப்பதற்கு முன்பு நாம் இருந்த இடம். இறையானது ஆகாயத்தை அடித்தளமாக கொண்டது. இறையானது மூச்சின் மூலமும் நம் இதயத்தில் இடம்பெறுகிறது. மூச்சே நமக்குள் ஆற்றல் சக்தியாக உள்ளது. நமது உடம்பில் அக்கினி இருக்கும் வரைதான் உயிர் சீவனும் இருக்கும். உயிர்கள் பிறப்பதற்கு இந்த அக்கினியே காரணமாக உள்ளது எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி. அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற ஆதிநாதனே போற்றி. அகண்ட பரிபூரணத்தின் ஆதி சாத்தனே போற்றி.